ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று பிறந்த நாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்த நாள் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் தான் என்றென்றும் இருக்கணும். உங்களுக்கு போன வருடத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க, உங்கள் கஷ்டங்கள் அது மலை போல் இருந்தாலும் அது இனி பனி போல் விலகிரும். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. நம்ம அப்பா கிட்டங்க, நம்ம அப்பாவின் குழந்தைகள், நம்ம அப்பா கிட்ட உரிமையாக எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். சாயப்பா, என் வீடு பாதியிலேயே கட்டி அப்படியே இருக்குது, எனக்கு நல்லபடியாக வீடு கட்டி கொடுங்க, எனக்கு அடுத்த பர்த்டேக்குள்ளே, அடுத்த திருமண நாளுக்குள்ளே, அடுத்த நியூ இயருக்குள்ளே, அப்படி நம்ம மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும், சபதம் எடுத்துக்கணும். நம்ம சாயப்பாவை உறுதுணையாக வச்சு எனக்கு அடுத்த வருடத்துக்குள்ளே புது வீடு கட்டணும், புது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இதெல்லாம் எனக்கு நிகழ்த்தி கொடுங்க சாயப்பா. என் மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, மிகவும் வயது அதிகமாகிட்டு இருக்குது, மனவேதனையாக இருக்குது. தினம் தினம் என் மனவேதனை தாங்க முடியாமல் அழுது துடிக்கிறேன் சாயப்பா. இந்த வருடத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கணும். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாயப்பா, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. எனக்கு உற்றார் உறவினர்கள், அதே வீட்டில் இருக்கிறவங்க, மற்றவர்கள், சொந்தக்காரங்க எல்லாம் பேசும்போது எனக்கு மனவேதனை தாங்க முடியலை. திருமணமாகி 10 வருடங்கள் 12 வருடங்கள் ஆகிவிட்டது. எனக்கு என் குடும்பம் தலைக்க எனக்கு வாரிசு கொடுங்க, எனக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும், நான் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டேன், என்னோட நேம் அந்த லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு அப்பா கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக இந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுப்பாரு. உங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். என் கணவருக்கு நிரந்தர பணி வேண்டும், எனக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும், பேங்க்கில் இருக்கிற லோன் நல்லபடியாக கட்டணும், எனக்கு வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுங்க. அதே போல் எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு சிக்கல்களையும், நோயில்லா வாழ்வையும், நல்ல செல்வங்களையும், செல்வ செழிப்போடையும், கடனிலிருந்து விடுபட்டு நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்க சாயப்பா. நம்ம பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அப்பாவை கேட்கும்போது அனைத்தையும் கொடுப்பாரு. கவலையை விடுங்க. இன்றைக்கி நம்ம சாயப்பாவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை சொல்லிவிடுங்க. 48 மணி நேரத்தில் நீங்கள் கேட்டது அனைத்தும் நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை முழு பௌர்ணமி, மிகவும் விசேஷமான அந்த நாள், சூரியனுக்கு மிகவும் உகந்த ஞாயிற்றுக்கிழமையும், அன்னைக்கு சந்திரன், பௌர்ணமி, முழு நிலவும் பங்குனி உத்தரமும் கலந்து வர இந்த அற்புத நாளில் நீங்கள் இன்னைக்கு சாயந்தரமும் 6 மணிக்கும், நாங்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை 6 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கும் இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் 9 முறை சொல்லிடுங்க. நீங்கள் கேட்டது அனைத்தும் 48 மணி நேரத்தில் நடக்கும். அப்படி ஒரு அற்புதமான சாயப்பாவின் மூல மந்திரம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. இதை மட்டும் நீங்கள் 9 முறை சொல்லணும். நான் 2வது முறை சொல்கிறேன். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. 3ஆம் முறை ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. இது போல் நீங்கள் 9 முறை, நான் 3 முறை உச்சரிச்சிருக்கிறேன். இதே போல் நீங்கள் 9 முறை சொல்லிவிட்டு 9 முறை எழுதி சாயப்பா பாதத்தில் வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி அளிப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பணியில் கேட்டிருந்தாலும் சரி, அதே போல் உங்களுக்கு பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு உடல்நிலை பாதிப்பு, ஏதோ ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பவர்ஃபுல்லான நம்ம சாயப்பாவின் மூல மந்திரத்தை முழு மனதோடும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி அப்படி நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுக்குள்ளாரியே ஒரு தனி
புத்துணர்வு பிறக்கும். அப்போ நீங்கள் உணர்வீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் 9 முறை உச்சரிக்கும் போது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செய்யுங்க. தன்னம்பிக்கை இருந்தால் போதுங்க. நம்ம சாயப்பா அனைத்தையும் தருவார். நீங்கள் நம்ம அப்பா நம்ம எவ்வளவு கேட்டாலும் நம்ம அப்பா கொடுப்பாருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இது நடக்குமா அப்படின்றது மட்டும் நினைக்காதீங்க. நம்ம அப்பா நடத்தி கொடுப்பாருங்க. நீங்கள் நம்பிக்கை வச்சிட்டீங்க, இனிமேல் எல்லாம் உங்களுக்கு வெற்றி தான். இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே கைமேல் பலன் கிடைக்க போகுது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஒரு மந்திரத்தை 9 முறை நீங்கள் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கும் மிகவும் விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையும் அன்னைக்கு பங்குனி உத்திரம், அதே போல் பௌர்ணமி, சந்திரன் மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்கு முழு பௌர்ணமி அன்றும் இது 3ம் கலந்து வர இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி அப்படின்னு சொல்லி 9 முறை உச்சரித்து சாயப்பாவை வணங்கி கேட்கும்போது இந்த பவர்ஃபுல் டேஸில் நீங்கள் கேட்டது அனைத்தும் நடக்கும். கண்டிப்பாக அற்புதத்தை நிகழ்த்துவார். உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு. அதுக்கு உங்களுக்கு இது ஒன்றை மட்டும் பதிவை பார்த்த உடனே இதை மட்டும் உடனடியாக செஞ்சிருங்க. அனைத்தும் நடக்கும். எப்பயுமே நம்பிக்கை தாங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க. இதுக்கு மேல் சாயப்பா உங்களை காக்க வைக்க போகிறது இல்லைங்க. அந்த அற்புதத்தை தான் நிகழ்த்த போகிறாரு. நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது இதை மட்டும் கரெக்டாக கடைப்பிடிங்க. மாலை 6 மணிக்கு 2 தீபம் ஏற்றி விட்டு வழிபடுங்க. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டு நீங்கள் கேளுங்க. கேட்டது அனைத்தும் கிடைக்க போகுது. இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து